திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது ஒரு விழிப்புணர்வு சார்ந்த வீடியோ. புதுசாக வீடு கட்டுறவங்க கம்பல்சரி இந்த நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நம்ம போடுற வீடியோ அனைத்துமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துடைய நலன் கருதி உங்களுடைய வாழ்க்கையில் வீடு கட்டுறவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போடக்கூடிய வீடியோவை தவிர பொருளாதார ரீதிக்காக நம்ம வீடியோ போடுறதில்ல. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வீடு கட்டி அவங்க வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் பட்டிருக்காங்க, அவங்களுடைய வேதனைகள் என்ன, அவங்களுடைய மனக்குமரல்கள் என்ன அப்படிங்கிறது என்னால் உணர முடியும். அது மாதிரி அவங்க வீட்டுக்கு போய் அவங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த கஷ்டங்களுக்கு உண்டான இனிமேல் யாருக்கும் அந்த பாதிப்புகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவுடைய விழிப்புணர்வு பதிவு. ஓகேங்களா? அப்போ பொதுவாக ஒரு வீட்டை பார்த்தாலே, அந்த வீட்டினுடைய வரைபடத்தை பார்த்தாலே அவங்களுக்கு அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருமா வராதா அப்படின்னு அடிச்சு சொல்ல முடியும். ஏன்னா ஹார்ட் அட்டாக்கு எந்த திசை பாதிக்கப்பட்டா, அதாவது எந்த இடம் பாதிக்கப்பட்டா முதல்ல ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னா கண்டிப்பா வரும். அதனுடைய சூட்சமங்கள் நம்மளுக்கு தெரியணும். அப்ப ஒருத்தருடைய ஜாதகத்துல ஹார்ட் அப்படின்னாவே அந்த ஹார்ட்டுக்கு உண்டான கிரகமே சூரியன் தான். அப்ப அந்த சூரியன் உங்களுடைய ஜாதகத்துல நார்மலா வலுவில்லாம ரொம்ப கெட்டு போயிருந்தா, நான் சொல்லக்கூடிய இடம் பாதிக்கப்பட்டிருந்தா உடனே வீடு கட்டின உடனே ஒரு சில குறிப்பிட்ட காலத்திலேயே அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஒருவேளை அவங்களுடைய ஜாதகத்துல சூரியன் நல்ல வலுப்பெற்று இருந்து அதனுடைய தசா புத்திகள் வரும் பொழுது நான் சொல்லக்கூடிய இடங்கள் பாதிக்கப்பட்டிருந்தா அந்த நேரத்துல ஹார்ட் அட்டாக் வரும். அந்த ஹார்ட் அட்டாக் வந்தாலும் அவங்க ஒரு ஆஞ்சியம் மூலம் அவங்க குணப்படுத்த முடியும். அப்ப நம்ம வீடு அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கையில ஒரு வரம், கரெக்டா துல்லியமா கட்டணும். அப்ப இந்த ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு காரணம் என்ன, எந்த இடத்துல எப்படி கட்டணும் அப்படின்னா, அது நீங்க எந்த திசை வீடா இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க கட்டுறது கிழக்கு திசை வீடா இருந்தாலும் சரி, மேற்கா இருந்தாலும் சரி, தெற்கா வடக்கா இருந்தாலும் சரி, தயவு செய்து நீங்க கொஞ்சம் கவனமாக செயல்படணும். நான் நல்லா ஒன்று சொல்றேன், தெரிஞ்சுங்க. வீட்டை நீங்க கஷ்டப்பட்டு கட்டுறீங்க, எக்காரத்தை கொண்டும் பேஸ்மெண்ட்டை முதல் செங்கல் வரி வைக்கிற வரைக்கும் உங்க கண்ட்ரோல்லையே வச்சிருங்க. கட்டடத்துக்கு நீளம் சரியா வைக்கிறாங்களா, அகலம் சரியா வைக்கிறாங்களா, மூலமட்டமெல்லாம் கரெக்டா பாக்குறாங்களாங்கிறது நீங்க அடிக்கடி அந்த ஒரு விஷயத்த பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்ப கட்டடத்துக்கு மேல ஒரு நிலவுகால் வைக்கிறீங்க, ஜன்னல் வைக்கிறீங்க, தப்பா வச்சுட்டாங்க, அதை இடிச்சு மாத்த முடியும். ஆனா கட்டடத்துடைய நீளம் அகலங்களை வச்சதுதான் ஃபிக்ஸடு, அதையெல்லாம் மாத்தவே முடியாது. அப்ப அதை நீங்க தான் கொஞ்சம் கவனமா பார்க்கணும். ஒரு தடவை தான் நம்ம கட்டுறோம். அப்ப ஒரு வீட்டுடைய அது எந்த அளவுகள், எத்தனை அடி அளவுகள் வேணுமாலும் இருந்துட்டு போகுது, அதை பத்தி நம்மளுக்கு கவலையே இல்லை. அப்ப இப்ப நான் ஒரு வரைபடத்தை காட்டுறேன், நீங்க பாருங்க. இது மாதிரி உங்க வீட்டுல எல்லாம் வராம இனிமேல் புதுசா வீடு கட்டுறவங்க வராம பாத்துக்குங்க. இந்த வரைபடத்தை நீங்க பாருங்க, நல்லா ஒரு நிமிஷம் பாத்துக்குங்க. இது எந்த திசையா இருந்துட்டு போகுது அதை பத்தி நம்மளுக்கு கவலையே இல்லை. இப்ப இந்த வரைபடத்தை நீங்க பாத்தீங்கன்னா நல்லா புரியும். இந்த பெருக்கல் குறி அப்படின்னு போட்டிருக்கிறோம் பாத்தீங்களா, இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு பேரு தான் ஒரு வீட்டுடைய பிரம்மஸ்தானம், அதாவது வீட்டுடைய மையப்பகுதி அப்படின்னு போகுது. பிரம்மஸ்தானம். அப்ப இந்த ஸ்தானம் ஒருத்தருடைய மனிதனுடைய தொப்புள் பகுதி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயம். அந்த தொப்புள் கொடியின் மூலமாக ஒருத்தருடைய ஒரு குழந்தையோட பிறப்புடைய ஜனனமே இருக்குது. அப்ப உங்க வீடு நீங்க எந்த அளவு வேணாலும் போட்டுக்குங்க. அந்த வீட்டுல வடகிழக்கு மூலையிலிருந்து, இங்க பாருங்க, இதுல பாத்துங்க, தென்மேற்கு மூலையிலிருந்து அடுத்தது வடகிழக்கு வரைக்கும் உள்ள பகுதியை நேரா டைகிராம்ல ஒரு கோட்டை போடுங்க. உங்க வீட்டு நாளைக்கு இப்படித்தான் பாத்துக்கணும் நீங்க. அதே மாதிரி தென்கிழக்குல இருந்து வடமேற்கு வரைக்குமே இப்படி ஒரு மையம் வரக்கூடிய அந்த போட்டீங்கன்னா, இந்த சென்டர் அப்படிங்கிறது பாத்தீங்களா, இதுதான் பிரம்மஸ்தானம்னு பேரு. அப்ப இந்த பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டால்னா என்ன அப்படின்னா, இந்த பெருக்கல் குறி வருது பாத்தீங்களா, இந்த ஜாயிண்ட், அந்த ஜாயிண்ட்டுக்குள்ள, அந்த ஜாயிண்ட் நேரு ஒரு வீட்டுடைய நேர் செவுரோ, இல்ல வீட்டுடைய குறுக்கு செவுரோ, இல்ல வீட்டுடைய மேல் பீம், மேல ரூஃப்ல போடுறோம்ல பீம், அந்த பீமானதோ, இல்ல இந்த பெருக்கல் குறி வர இடத்துல வீட்டுடைய எந்த செவுரா இருந்தாலும் சரி, நான் சொல்றது செவர் நேரா வரணும், இப்படி குறுக்க போகணும். இப்படி செவுரு வந்துட்டாவே அடிச்சு சொல்லுவேன், கண்டிப்பா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தே தீரும். ஏன் வந்தே தீரும் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா,
இந்த நவ கிரகங்களில் இந்த மையம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய கிரகம் சூரிய பகவான். சூரிய பகவான்னா குடும்பத்துடைய தலைவன். சூரியன்னா நம்முடைய ஹார்ட், இதயம். அப்ப பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டால் நிச்சயம் அவங்க இதய கோளாறுகளை சந்திச்சே தீரணும். அதனால புதுசா வீடு கட்டுறவங்க நீங்க அளவுகளை துல்லியமா பார்த்துக்குங்க. நாளைக்கு சதுரிக்கிறப்ப வீட்டோட மேப் போடுறப்பே தெரியும், வடகிழக்குக்கும் அதே மாதிரி தென்மேற்குக்கும் தென்கிழக்குக்கும் வடமேற்குக்கும் இப்படி டைகிராம் போடும் பொழுது அந்த டைகிராம்ல முடிஞ்ச அளவுக்கு 100% சுவர் பீம் மேல குறுக்க செவுறு வராம இருந்தாலே நிச்சயம் ஹார்ட் அட்டாக் வராது. ஜாதகத்துல ஹார்ட்டுக்குண்டான பாவம் கெட்டே போயிருந்தாலும் இந்த வீடு பிரம்மஸ்தானம் வெட்டுப்படாம இருந்தா அந்த ஹார்ட் அட்டாக்ல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு வழி பிறக்கும். அப்ப நீங்க வீட்டை நான் சொல்ல மாதிரி இந்த பிரம்மஸ்தானத்துல எந்த ஒரு குறுக்கு செவுரோ விட்டமோ வராம நீங்க கட்டினீங்கன்னா இந்த சூரியனுடைய ஆதிக்கம் நிறைந்து உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.